ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம சினிமாவை பத்தி பேசுவோம், நடிகர் நடிகைகளை பத்தி பேசுவோம், அரசியல் பத்தி பேசுவோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது கொஞ்சம் டிஃபரெண்டான வீடியோ தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026 இந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அதற்கான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், பணம். பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறாங்க. பணக்காரங்களா இருக்கட்டும், ஏழைகளா இருக்கட்டும், எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ஓடுறாங்க. இவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அதாவது சினிமாவில இருந்து உச்சத்துல இருக்கும் போதே சினிமாவை விட்டு விலகி இப்போ கட்சியில வந்திருக்காரு. கட்சியில எதுவும் வேண்டாம் அப்படின்னு வந்திருக்காரா, இல்ல இதை விட அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சியில வந்திருக்காரான்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் சரி, கோடீஸ்வரர்களும் சரி, எல்லாருமே போகக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே வேணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் மட்டும்தான். சாப்பாடு மட்டும்தான் நாம மனசார போதும் அப்படின்னு சொல்லுவோம். பணம் எவ்வளவு வந்தாலும் மனசார அதை போதும் அப்படின்னு நாம சொல்லவே மாட்டோம். பொதுவா ஒரு மிடில் கிளாஸ் கிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாவோ இல்ல 1 கோடி இருந்தா போதும்பா, ஒரே ஒரு சொந்தமா வீடு வாங்கி நான் செட்டில் ஆயிடுவேன், ஒரு கார் வாங்கி நான் செட்டில் ஆயிடுவேன், எனக்கு இது இருந்தா போதும், 1 கோடி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு சொந்த வீடு கார் வச்சிருக்கவங்க கிட்ட போய் கேட்டோம்னா, இன்னும் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும், நான் என் பிசினஸ் டெவலப் பண்ணுவேன், இல்ல ஃபாரின்ல போய் செட்டில் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லாருமே பணத்தை நோக்கி தான், தான் கிட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லைனாலும் சரி, எல்லாருமே ஓடக்கூடியது பணத்தை நோக்கி மட்டும்தான். இன்னைக்கு சென்னையில அப்படின்னு சொல்லி நம்மளோட கண் எதிரில பார்க்கும்போது நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் எப்படிதான் பணம் வருதோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ளவே பல கேள்விகள் எழும்போம். சோ அந்த வகையில பாக்குறப்போ மிகப்பெரிய அரசியல் பிரபலங்களா இருக்கட்டும், சினிமா நடிகர்களா இருக்கட்டும், சினிமா நடிகைகளா இருக்கட்டும், இதை தாண்டி இன்னும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ், இவங்க எல்லாருமே கோடீஸ்வரங்களா இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருக்கோம், சென்னையில யாரு டாப் 10 பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லி. அதுல நம்மளோட சூப்பர் ஸ்டார் வரல, ஆனா அவங்க எல்லாம் 100 கோடி 200 கோடி அப்படின்னு சம்பளம் வாங்குறாங்க. எந்த ஒரு கிரிக்கெட் வீரர்களும் வரல, எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் வரல, இதை விட விஐபிஸ் கூட யாரும் அந்த லிஸ்ட்ல கிடையாது. பட் சென்னையில கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு நாள் நாம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பெட்ரோல் டீசல், அப்புறம் நம்மளோட வண்டி, இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கெல்லாம் தான் இன்னைக்கு டாப் கோடீஸ்வரர்களா இருக்காங்க. சோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் மேன் அண்ட் உமன், இவங்கெல்லாம் தான் டாப் 10 லிஸ்ட்ல இருந்தாங்க. நீங்க அந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ அந்த வகையில இப்ப நாம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, அதே 2025ல இருக்கக்கூடிய டாப் 5 ரிச்சஸ்ட் மேனை தான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ அதுல 5th பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஆர்ஜே சந்திரமோகன். இவர் ஹட்சன் கம்பெனியுடைய ஃபவுண்டர். ஹட்சன் கம்பெனி அப்படின்னா நாம காலையில தயிர் சாதம் சாப்பிடலாம், மதியானம் தயிர் சாப்பிடுவோம், அதை தாண்டி ஐஸ்கிரீம் இதெல்லாம் நாம சாப்பிடுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஹட்சன் கம்பெனியுடைய ஓனர் தான் ஆர்ஜே சந்திரமோகன். இவங்க ஹட்சன் மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஐபேக்கும் இவங்களோடதுதான், அருண் ஐஸ்கிரீமும் இவங்களோடதுதான், இதை தாண்டி ஆரோக்கிய பால் அதுவும் இவங்களோடதான், நிறைய மில்க் ப்ராடக்ட், நிறைய டைரிஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களோடதுதான். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவ்வளோ கம்பெனிகளும் இவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட அன்றாட யூசேஜ்ல இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. சோ நாம தினமும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னா அது கம்மி ரேட்டா இருக்கும். இதே ஐபேக்கோல போயிட்டு சாப்பிடணும் அப்படின்னா அது அதிக ரேட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எல்லா பீப்புளும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ்ல எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இவங்க தான் டாப் 5ல இருக்காங்க. இவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கோடி இவங்க டர்ன் ஓவர் பண்றாங்க. இது 3 to 6 மந்த்ல அவங்களோட டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்திருக்காங்க. சோ ரீசெண்டா எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளிவந்திருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி அப்படின்னுமே இந்த ஹட்சன் கம்பெனி பேர் வாங்கியிருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆன ஒரு சில கம்பெனிகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா டாப் 4ல போத்தீஸ் இருக்கு. போத்தீஸ் அப்படின்றது
சென்னையை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி போத்தீஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு வெறும் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஸோ ட்ரெஸ் மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா ஜுவல்லரி ஷாப்பும் இவங்க ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட டர்ன் ஓவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 3 to 6 மந்த்ல வந்துட்டு 7,500 கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னு அந்த கணக்குல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதோட பிகினர் இதை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேவி போத்தி மூப்பனார் அப்படிங்கிறவர் தான். ஸோ இப்போ அதை ரமேஷ் அப்படிங்கிறவர் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலாவே அவங்க ஃபேமிலிக்குள்ளவே தான் இதை ரொம்பவே பில்ட் பண்ணிட்டு வராங்க. எப்படி லெஜண்ட் சரவணாலா மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு அப்பாவோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்தாரோ அதே மாதிரிதான் இவங்களும் இந்த பிசினஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ போத்தீஸை பொறுத்த வரைக்கும் டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி புடவையும் அங்க கிடைக்கும், ஹை பட்ஜெட் புடவையும் நமக்கு கிடைக்கும். பட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு. ஸோ போத்தீஸா அங்க துணி நல்லா இருக்கும்பா, ரேட் அதிகமா இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கினதுனாலதான் அவங்களால இவ்வளவு அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ண முடியுது. அடுத்ததா டாப் 3ல ஜோஹோ கம்பெனியோட ஃபவுண்டர் தான் ஸ்ரீதர் வெண்பா. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க நிறைய ஐடி கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. நாம ஊருக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்கோட ஓனர் இவங்க தான். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு. அதை தாண்டி ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து இவங்க வேலை கொடுத்திருக்காங்க. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இவங்க எல்லாமே ஐடில ஒர்க் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்மே இவங்க தான் கொண்டு வந்தாங்க. சோ ஏழை மக்கள் எப்படி படிச்சாலும் சரி ஒரு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்குது அப்படின்னா அது இந்த கம்பெனில சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து இன்னைக்கு பல இளைஞர்களை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி எப்ப ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மியான டைம் தான். 1996ல தான் இந்த கம்பெனியை சின்னதா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் இப்போ இதுல பல லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அவங்க வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இதோட டர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி 3 to 6 மந்த்ல 8,000 கோடி வந்து டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னு வந்து அந்த கணக்குல சொல்லப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இவங்களோட பிரான்ச்சஸ் அப்படின்றது இன்னும் வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே நிறைய இடங்கள்ல பண்ணணும் அப்படின்றதுதான் இவங்களோட ஒரு மோட்டிவா இருக்கு. மேபி இவங்க எல்லாம் வேர்ல்டு லெவல்ல ரிச்சஸ்ட் பர்சனா வர்றதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் சென்னையில தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எஸ், இவங்க எல்லாருமே சென்னை பணக்காரர்கள் தான். சென்னை பணக்காரர்கள் சொல்றதை விட சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா டாப் 2 டாப் 1 இது ரெண்டுத்துல யாருப்பா இருப்பாங்க சென்னையில அப்படின்னு உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா இன்னொரு கேள்வியும் இருக்கும், நம்மளோட மு.க. ஸ்டாலின் வீட்டுல இல்லாத பணமா இவங்க கிட்ட எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. எஸ், அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் தான் டாப் 2ல இருக்காரு, கலாநிதி மாறன் தான். இவருடைய டர்ன் ஓவரை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19,000 கோடி வந்து டர்ன் ஓவர் இவங்க பண்றாங்க. சன் குரூப், சன் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அத்தனை சேனலும் எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. இவங்க ஓனா சேட்டலைட்டும் வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா லாங்குவேஜ்லயுமே சன் அப்படின்ற பேர்ல கண்டிப்பா சேனல் இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். டிவி சேனல் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எஃப்எம்மும் இருக்கு. நார்த் சைட்லயும் இவங்க எஃப்எம் வச்சிருக்காங்க, ரெட் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது இல்லாம சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு கலாநிதி மாறனோட பொண்ணு காவியா மாறன் வந்து அனிருத்த லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பயங்கரமா வந்தது. சோ பல ஆயிரம் கோடிகளை தட்டி தூக்கக்கூடிய அனிருத்துன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ வெறும் பல ஆயிரம் கோடினா எத்தனை ஆயிரம்பா அப்படின்னா 19,000 கோடி வந்து வருமானமா இவங்களுக்கு வருது 3 to 6 மந்த்ல. இன்னும் அப்போ 1 year அப்படின்லாம் கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு வரும் அப்படின்றத கொஞ்சம் கூட நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. இவ்வளவு பணம் வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் மிடில் கிளாஸோட கேள்விகள் இருக்கும். பட் இவங்களுக்கான வரவு செலவு இதெல்லாமே பாக்குறப்போ இது கூட அப்படி ஈக்குவலா ஆகுன்றதுதான் உண்மை. நம்ம எப்படி 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அதுக்கேத்த மாதிரி ஒரு லைஃப் ரன் பண்றோமோ அதே மாதிரி இவங்க எல்லாம் கோடிகள்ல ஏர்ன் பண்ணி அதுக்கேத்த லைஃப் வந்து ரன் பண்ணுவாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. சோ அடுத்ததா இவங்களையும் மிஞ்சின ஒரு கோடீஸ்வரர் நம்ம கூடவே இருந்துட்டு இருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல, டாப் 1ல இருக்கக்கூடியது சிவநாடார் தான். இவரு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஆள் தான். இவரு தமிழகத்தை தான் பூர்வீகமா கொண்டிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல செப்பல் கூட இல்லாம ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, அதாவது HCL அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனியோட ஓனர் தான் சிவநாடார் அப்படிங்கிறவரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க சின்ன சின்ன கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அது ஜோஹோவை விட பெரிய லெவல்ல ஒரு ஐடி கம்பெனியை வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவருமே பாத்தீங்கன்னா உலக பணக்காரர்கள் பட்டியலுமே இவர் பேர் இருக்கும். அந்த அளவுக்கு இவருக்கு வந்து நிறைய சொத்துக்கள் ஏராளமா இருக்கு. இவங்களும் கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்கு வந்து வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க நாளுக்கு நாள். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் இவங்க
வந்து டர்ன் ஓவர் பண்றாங்க. சோ இவங்க கிட்டயும் ஏராளமான ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் பேர் இவங்க கம்பெனில வேலை பாக்குறாங்க. HCL அப்படிங்கிறது பயங்கர மிகப்பெரிய ஒரு பிராண்ட். சோ அது வந்து ஸ்டார்டிங்ல இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபேமிலில இருந்து தான் இவர் வந்திருக்காரு. அதனால இவரை பார்த்தாலே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்பவே சிம்பிளா தான் இருப்பாரு. இவரோட பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அங்க இருந்து வந்துதான் இந்த அளவுக்கு முன்னேற முடியுது. அப்ப நம்மளால ஏன் இந்த காலத்துல முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி பல பேர் இவரை பார்த்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி நாமளும் இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம சென்னையில நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆட்கள்லாம் பணக்காரர்கள் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அவங்களையும் தாண்டி ஒரு சில கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கதா செய்யறாங்க. சோ அதுலதான் நாம இன்னைக்கு டாப் 5 பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.